இல்லையா பாரு மாடு காட்டுப்பா இந்த மாட்டை வெளியே போட்டோம் இல்லையா 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 ஒழுங்கா பரிசு அதான் சொல்லி அவங்க மாட்டு கேட்காதீங்க அதை போய் மாட்டு காட்டுங்க உலகப்பட்டி ஜல்லிக்கட்டுல இந்த மாட்டுக்காருக்கு ஒரு பீரோ மாட்டை விடுமா மாட்டை விடுங்க போட்டு பீரோ பீரோ வருது பீரோ வருது மாடு வருது பீரோ வருது மாடு வருது சுத்துது பிறகு வாங்கிட்டு போயிட்டாரு பிறக்காரனே மாட்டை விட்டு போறேன் அதே மாட்டுக்கார மாட்டை விடப்பா அது போக இருந்து மாடு வருது பீரோ வருது இல்ல போக கையில போய் வாங்குற போது அந்த மாடு அருமையான மாடியா அருமையான பரிசியா சார் சார் இந்த மாட்டை சீக்கிரம் அனுப்பிடுங்க சார் மாட்டை வெளியே போட்டு சார் சார் இந்த மாட்டை அனுப்பிடுங்க சார் அலசியா அலசியா தங்கி வாடிய போய் அலசியாங்க மாடு இதே அங்க இருந்து ஒண்ணுமே அந்த பக்கம் இருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கவலைசி வேற வாரியா என்னன்னே தெரியல உபயோகத்தான் தெரியல எவ்வளவு கருத்துட்டு தவசி மேல யோகம் தவசி மேல யோகம் வருவது தவசி மேல எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு நல்லா அனைவருக்கும் நன்றி அந்த மாதிரியா ஜல்லிக்கட்டு விழாவிற்கு மின்சார வாரியம் எங்களுக்கு மிகவும் அருமையாக வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களது ஜல்லிக்கட்டு சார்பாக ஊரின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடு வருகிறது அடுத்த மாட்டா கைத்தை யார் சாப்பிட மாட்டேங்க போகுது அந்த மாடு போயியா சொல்லுங்க சரி கொஞ்சம் வழிவிடாதான் மாடு ஒரு இப்படி இருந்தால் எங்கிட்டு போறதே தெரிய முடியுது பின்வாக்கிலே போகிறாங்க என்னப்பா சொல்லுங்க திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் கதிரேசனிடம் கேட்போம். வணக்கம் கதிரேசன், தற்போது திண்டுக்கல் மாவட்டம் உலகப்பட்டியில் தற்போது ஜல்லிக்கட்டுக்கான போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. எத்தனை மாடுகள் கலந்து கொண்டுள்ளன இந்த போட்டியில்? எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று இருக்கிறார்கள்? இவர்கள் வெல்ல போகும் வீரர்களுக்கு அறிவித்துள்ள பரிசுகள் என்னென்ன? கதிரேசன், இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க. தற்போது இந்த உலகம்பட்டியில 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியாக நடைபெறுவதால் இந்த பகுதி மக்களுக்கு பெரும் ஆரவாரத்துடன் இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கிறாங்க. மேலும் இங்கு மாடுகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட தற்போது வெளியிலிருந்து வரக்கூடிய மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள காரணத்தால் தொடர்ந்து மாடுகள் களத்தில் இறக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் இறங்கிய பின்னரும் தற்போது வரை காளைகள் தொடர்ந்து வாடிவாசல் வழியாக அனுப்பப்பட்டே வருகிறது. மேலும் இதில் ஜெயிக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கும் அதாவது நன்றாக மாடு பிடித்து சென்ற வீரர்களுக்கு தங்க நாணயம், வெள்ளி நாணயம், கட்டில், பீரோ உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டே வருகிறது. அதே போல
களத்தில் நின்று விளையாடக்கூடிய காளைகளுக்கும் அதே போல் தங்க காசு மற்றும் வெள்ளி காசுகளுக்கும் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பரிசு பொருட்களும் வண்ணமே இருக்கிறது. அதனை வெற்றியாளர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய அனைவரும் தொடர்ந்து அந்த பரிசுகளை காளையர்களுக்கும் மாடு வளர்ப்பவருக்கும் மாடு வீரர்களுக்கும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த மாடுகள் தொடர்ந்து 7 பேர் கொண்ட 49 பேர் கொண்ட 7 குழுக்களில் மருத்துவர்கள் தொடர்ந்து மாடுகளை பரிசோதித்த பின்னரே தொடர்ந்து உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டானது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பின் தற்போது அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இது முதல் ஜல்லிக்கட்டாக கருதப்பட்டு வருகிறது. எனவே பெரும் ஆரவாரத்துடன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுவது நம்மால் தொடர்ந்து இந்த சாட்சியில நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டை முழுமையாக காண்பதற்காக மாவட்ட துணை ஆட்சியர் அவர்களும் மேடையிலிருந்து தொடர்ந்து இதை கண்காணிச்சுட்டு வர்றாங்க. மேலும் இது பாதுகாப்பு பணிக்காக 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு அதாவது மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தாலும் அவர்களை உடனே எடுத்து சென்று நடமாடும் அரசு மருத்துவமனை வாகனம் வாகனத்தின் மூலமாக தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டே வருகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் சரி செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் களத்தில் இறங்கி விளையாடக்கூடிய காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. தற்போது வரை 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டவரும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ந்து இந்த காளைகள் உள்ளே சென்ற பின்பு அவற்றை பிடிப்பதற்காக தனி ஒரு குழு அமைத்து அதற்கு மாடு வளர்ப்பு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கதிரேசன், இப்போ இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில எத்தனை காளைகள் வெற்றி பெற்றிருக்கின்றன, எத்தனை மாடுபிடி வீரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் எத்தனை காளைகள் இன்னும் போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கிறது கதிரேசன்? தற்போது வரை காலை 10 மணிலிருந்து இந்த போட்டி நடைபெற்றது. சுமார் 500 மேற்பட்ட மாடுகளில் இந்த போட்டியில டோக்கன் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை மாடுகள் எண்ணிக்கை வெளியிலிருந்து வருகை அதிகமா இருக்கிற காரணத்தால தொடர்ந்து மாடுகளை வரவேற்ற ஒண்ணுமே இருக்கிறாங்க. தொடர்ந்து இவரோட ஆரவாரம் அதிகரிக்க மாடுகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு உள்ளே களத்தில் இறங்குவதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் தற்போது வரை 275 மாடுகளும் சுமார் 460க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பரிசு பெற்றுவது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக 56 மாடுகள் மட்டுமே தங்க காசு வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாடுபிடி வீரர்கள் வெறும் 20க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே இந்த தங்க காசு மற்றும் வெள்ளி நாணயங்கள் பரிசா பெற்றிருக்காங்க என்றது குறிப்பிடத்தக்கது. கதிரேசன், இப்போ நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எவ்வளவு நேரத்தில் முடிவடைய வாய்ப்பிருக்கு? எவ்வளவு நேரம் வரை நீடிக்கும் இந்த போட்டி? தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கதிரேசன்? தொடர்ந்து மாவட்ட துணை ஆட்சியர் தலைவர் தலைமையில் இந்த போட்டியானது தொடர்ந்து நடைபெற்றது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 3 மணி முடிவரை இந்த சூழ்நிலை மாடுகளின் வருகை எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சே வர்றதுனால இன்னும் 5 மணி வரை இந்த போட்டியானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில வெளிநாடு களத்தை சந்தித்து சென்ற காளைகளை காட்டிலும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட காளைகள் தொடர்ந்து வாடிவாசல் இறக்க தயார் நிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பாதுகாப்பு பணியில மாடு பார்வையாளர்கள் மாடு தாக்காத வண்ணம் இரு புறங்களிலுமே கம்பி வேலியால் அடைத்து தற்போது நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி குறித்த விரிவான தகவல்களிடம் உங்களிடம் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் கதிரேசன். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக தற்போது திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி குறித்த காட்சிகளை தற்போது நேரலையாக பார்ப்போம் நேயர்களே. கொண்டு வரப்பட்ட மாதிரி கவர்ச்சி மாலை ரொட்டமாக ஆகா பிரேக் போடலாம். ஆயா எப்படி
விடவா. திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மாடுகள் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளன. தற்போது இதனை காண சுற்றுவட்டாரத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது உலகம்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க ஆவலுடன் குவிந்து வருகின்றனர். தற்போது ஆரவாரத்துடன் ஜல்லிக்கட்டு போட்டி உலகம்பட்டியில் நடைபெற்று வருகிறது.